ஏபிஐன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா உங்களால எந்த ஒரு அப்ளிகேஷனுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஏபிஐன்னா என்ன? நம்மளோட 30 டேஸ் சீரிஸ் ஆன் பேக் அண்ட் இன்ஜினியரிங் ஃபண்டமெண்டல்ஸ் பிஃபோர் லேர்னிங் ஏஐயோட டே 2. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏபிஐ அண்ட் எஸ்டிடிபி ரெக்வஸ்ட்னா என்னன்னு. இமேஜின் ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கு நீங்க லைக் போடுறீங்க. உங்களோட போனே வந்து இன்ஸ்டாகிராமோட டேட்டா பேஸ்ல சேஞ்ச் பண்ணல. அதுக்கு பதிலாக ஒரு எஸ்டிடிபி ரெக்வஸ்ட் கால் பண்ணோம். எஸ்டிடிபி ரெக்வஸ்ட்னா ஒன்றும் இல்லை, ஒரு யூசர் பேக் எண்டுக்கு சென்ட் பண்ற ஒரு மெசேஜ். அந்த ரெக்வஸ்ட்ல இருக்க டீடைல்ஸ் வச்சு தான் பேக் எண்ட்ல சேஞ்சஸ் நடக்கும். எஸ்டிடிபியில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. கெட், போஸ்ட், பேட்ச், டெலீட் இந்த மாதிரிலாம். அதில் கெட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு டேட்டாவை பேக் எண்ட்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு, போஸ்ட் வந்து ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, பேட்ச் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு, அண்ட் டெலீட் வந்து டேட்டா பேஸ்ல இருந்து கம்ப்ளீட்டாக ஒரு டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு. பேக் டு ஏபிஐ, ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் நடுவில் இருக்கிற கம்யூனிகேட்டர் தான் ஏபிஐ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போறீங்க. டேரெக்டாக கிச்சன்ல இருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்து நீங்கள் சாப்பிட முடியாதுல்ல. நடுவுல வெயிட்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் கஸ்டமர் என்ன வேணும்னு கேட்கறாருங்கிறத கிச்சன்ல போய் சொல்லுவாரு. இந்த எக்ஸாம்பிள்ல கஸ்டமர் தான் கிளைண்ட், கிச்சன் தான் பேக் எண்ட், அண்ட் நடுவுல இருக்கிற வெயிட்டர் தான் ஏபிஐ, அண்ட் அவர் எடுக்கிற லிஸ்ட் தான் எஸ்டிடிபி ரெக்வஸ்ட். ஃபுட்டு தான் டேட்டா. ஏபிஐல நிறைய டைப்ஸ் இருக்கு. ரெஸ்ட், கிராஃபியல், சோப், ஜிஆர்பிசி, வெப்சாக்கெட், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. மோஸ்டா நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ஸ்ல ரெஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கு. ஒவ்வொரு ஃபார்மேட்ல நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ரெஸ்ட் அண்ட் கிராஃப்கியூஎல் ஜேசன் ஃபார்மேட்ல தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஸோ எக்ஸ்எம்எல்லையும் ஜிஆர்பிசி பைனரிலையும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். வெப்சாக்கெட் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா நம்ம ரியல் டைமா யூஸ் பண்ற சேட்டிங் அப்ளிகேஷன்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். கண்டினியூஸா இன்டெகிரேஷன் இருக்கும். மற்ற டைப்ஸ்ல வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகும், அதுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். பட் ஆனா வெப்சாக்கெட்ஸ்ல கண்டினியூஸா இன்டெகிரேஷன் இருக்கும். அப்பனா தான் நம்ம லைவா ரெக்வஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸை கெட் பண்ண முடியும். இன்னைக்கு ஏதாவது லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு இது மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் டெய்லியும் பார்க்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கணும்.